10 கற்பனையை சொல்லு அப்படிங்கிறது. 10 கற்பனை எனக்கு தெரியாதுன்னா உனக்கு சோமா முடியாது ஓடி போயிடும் அப்படிங்கிறது புரியுதா? அப்ப அவங்களுடைய கண்ணோட்டம்லாம் எப்படி இருக்குது? கற்பனைகள், நியாய பிரமாணம் அப்படியே நீங்க வாழ்ந்து, அது உண்மைதான். அதன்படி நம்ம வாழ்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தமாக இருக்கு. அதுல ஒரு பிரச்சனையுமே இல்லை. அதுக்காக தான் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அது எழுதினார். தவறி போகக்கூடாது, வழி விலகி போகக்கூடாதுன்றதுக்கு தான் கற்பனைகளையும் அங்கு நியாயப்பிரமாணத்தை எழுதினார். அதன்படி இருக்க வாழ முடியாது. இந்த உலகத்துல நம்ம என்ன செய்ய முடியாது. ஆனாலும் நாங்கள் கட்டளைகளை கை கொள்ள வேண்டும். கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் இது யூதர்களுக்கு எழுதப்பட்டது என்று சொல்லி நாங்கள் மறந்துடுக்க வேண்டும். அது அழகா அந்த 10 கட்டளைகள் நீங்க வாசி பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு மனுஷன் ஆவிக்குரிய சபைக்கு வருகிறவன் எப்படி தன்னுடைய வாழ்க்கையை நாமே அமைத்துக் கொள்ளலாம் என்று அழகாக 10 வயதுல சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே அப்படி கேட்டிருப்பாங்க. அதனால இங்க இயேசுவிடத்துல வரணுட்டு என்னது, அங்கிருந்து வருகிறார், மலையிலிருந்து அப்படியே வாராரு. பெரிய ஒரு கூட்டம், கன்வென்ஷன் கூட்டம் முடிச்சுட்டு ஜனங்களோட பேசி சிரிச்சுக்கிட்டே வாராரு. வர்ற நேரத்துல வர்ற வழியில என்ன நடக்குது?